வணக்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி சத்திரக்குடியில் வந்து நம்ம பிரபாவுக்கு நிச்சயதார்த்தத்துக்கு சமைக்கிறதுக்கு வந்து இந்த மாஸ்டரோட சேர்ந்து வீடியோ எடுக்கணும் ஆரம்பிச்சாச்சுங்க. 10 கிலோ பிரியாணினால் அதுக்கு சட்டியை பெரிய சட்டி ஏற்றி அந்த சட்டிக்கு எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்ட உடனே கொஞ்சம் பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி போடுவாங்க. போட்டுட்டு கொஞ்சோன்னு கருவேப்பிலை போட்டு ஒரு வதக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் போட்டதுமே கொஞ்சம் வதக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வதக்கி முடிச்சுட்டு அதோட கொஞ்சம் புதினா கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து போட்டு மறுபடியும் வதக்கினாப்புல. அப்புறம் தக்காளி கொஞ்சம் கொட்டி வதக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா 10 கிலோ பிரியாணினால் அவங்களுக்கு வேண்டிய அளவுக்கு போடணுன்றக்கா மாஸ்டர் தான் தெரியும் அளவு. அதனால் என்னென்ன மெத்தடில் போடுறாங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்தோம். கொஞ்சம் உப்பு மட்டும் கையளவு போட்டாங்க. போட்டுட்டு பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் இது எல்லாத்தையும் போட்டு வேக வச்சுருந்தாங்க பட்டாணியோடு சேர்த்து. அதை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு கிண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கிண்ட ஆரம்பித்து கொஞ்சம் நேரத்துலேயே உப்பு போட்டு மறுபடியும் பிரியாணி மசாலா போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், அப்புறம் மல்லித்தூள் எல்லாமே போட்டு ஒரு பிரட்டிட்டு தயிர் வந்து 1 லிட்டர் தயிர் கணக்கு பண்ணி போட்டாங்க. 200 ml பாக்கெட்டு ஒரு 200 mlக்கு கணக்கு பண்ணி 5 பாக்கெட் அதில் 1 லிட்டர் இதுக்கு ஊற்றினாங்க. ஊற்றிட்டு உப்பு போட்டு லாஸ்ட்டாக டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு போட்டு அளவு தண்ணி வச்சுட்டு அந்த நம்ம கொஞ்சம் மல்லி போட்டு கொஞ்சம் இதுக்கு ஒரு கொதிக்க விட்டாங்க. ஒரு தம்மு ஃபுல்லாக போட்டு ஒரு கொதித்தோடனே ரைஸ் ஊற வச்சுருந்தாங்க. பிரியாணி பாஸ்மதி ரைஸ் தான். அதை ஒரு ரைஸ் ஊற வச்சு அதை வடிகட்டி எடுத்துகிட்டு படத்தில் பார்த்தா ரைஸ்லேயே கொட்டிட்டாங்க. அப்போவே கொட்டி ஒரு கிண்டு கிளறி விட்டு அதை தம்மு போடுற அளவுக்கு பதம் வந்துடுச்சு. வந்தோடனே மேலே வந்து என்ன பண்ணாப்புல புதினா கொத்தமல்லி கொஞ்சம் தூவி விட்டு இலையை எடுத்து மேலே போட்டு இது பண்ணிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுக்கான பதம் கரெக்டான பதம். தண்ணி இஞ்சிருச்சு ஃபுல்லாகவே. தண்ணி இஞ்சினோடனே கரெக்டான பதம் தானே மறுபடியும் போட்டாப்புல பாருங்கள். அந்த பாருங்கள் புதினா கொத்தமல்லி போட்டுட்டு அதுக்கப்புறம் இலை வந்து கழுவி சுத்தமாக வச்சுருந்தாங்க. கொஞ்சம் நல்லா நம்ம வீட்டிலேருந்து பண்ணுறதுனால கொஞ்சம் தெளிவாகவே பண்ணார். நெய் மேலே ஊற்றி அதுக்கப்புறம் இலையை வச்சு ஃபுல்லாக கவரேஜ் பண்ணிவிட்டு மேலே தட்டு போட்டு சட்டியை கீழே இறக்கிட்டாங்க. ஏன்னா அந்த அடுத்த இடத்துல குருமா பண்ணுவாங்க அப்படின்றத அடுத்த சட்டி குருமா பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க. அதுக்குமே வீடியோ இருக்குது அடுத்து. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு ஏர் போகாத அளவுக்கு ஒரு தட்டை போட்டு ஃபுல்லாக லாக் பண்ணிவிட்டு 2 பேருமே கீழே இறக்கி வச்சு மேலே நம்ம எப்பவும் போல் தம் போடுற மாதிரி மேலே வந்து நெருப்பள்ளி உள்ளே போட்டாங்க. ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா தெரியும். அது கேப் இல்லாமல் நல்லா ஃபுல்லாக எல்லா இடமே போட்டாப்புல. ஏன்னா அதனால தான் அது ஏர் வந்து தண்ணி இது இல்லாமல் மேலேயும் நல்லா வெந்திருக்கும், அரிசி இல்லாமல் இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் சொன்னாப்புல. அது ஒரு அமுக்கி விட்டு ஃபுல்லாகவே இது பண்ணிட்டார். நீங்கள் அதோட எனக்கு தம்மு உடைக்கும் போது கொஞ்சம் என்கிட்ட சொல்லிட்டு போயிருந்தாப்புல, தம்மு உடைக்கும் போது நீங்கள் கொஞ்சம் பார்த்து மட்டும் உடச்சிக்கோங்க அப்படின்னு. சரி, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி